வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். காணொளி காட்சியின் மூலமாய் தொழுகையில் இணைந்திருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். பெந்தேகோஸ்தே ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்ற போது தூய ஆவியானுடைய ஆற்றலை இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் பெற்று புத்தாக்கம் அடைந்து கொள்வதற்கும் புது வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் இந்த நாளையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து தொழுகையின் மூலமாய் புது பலன் அடைந்து கொள்வதற்கு வழிநடத்துகின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனைய மக்கள் கொடிய வைரஸினாலே பாதிப்படைந்து பலவிதமான வேதனையோடு வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இல்லங்களிலிருந்து நாங்கள் தொழுகை அனுசரித்துக் கொள்வதற்கு அதை நாங்கள் வாழ்விலை ஆண்டவருக்குள்ளாக இணைந்து வாழ்வதற்கு எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்ற வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜபங்கள், கேட்க இருக்கின்ற செய்தி அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஜபத்தோடு தொழுகையில் இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அனைவரும் இணைந்து ஞானப்பாடல் 203 எவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன், 203ஆம் ஞானப்பாடல் இணைந்து பாடுவோம்.
வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 104 24ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் உடைய சங்கீதம் 104 24 முதல். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அல்லேலூயா. இருக்கும் நிலையிலேயே நம்முடைய பிள்ளைகளை மனத்தாழ்மையாய் இறை சமூகத்திலே அறிக்கை செய்வோமாக. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் இறை சமூகத்திலே தன் பிழையை உணர்ந்து அறிக்கை செய்வதைப் போன்று கடவுளின் சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிழைகளை மனத்தாழ்மையாய் உணர்வோம். தூய ஆவியரின் திருநாளாகிய இன்று தூய ஆவியானவர் பொழியப்பட்ட இந்த நன்னாளிலே இறை சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற இறை அடியவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்படைத்திருக்கிறோமா? இல்லை தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகின்றோமா? நம்முடைய கிரியைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். திருமறை சொல்கின்றது, ஊன் இயல்பின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் எடுத்துச் சொல்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, தூய ஆவியின் திருநாளாகிய இன்று தூய ஆவியரின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்,
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று திருமறை சொல்லுகின்றது. சற்று நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். கடவுளுக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். திருமறை தெளிவாய் சொல்கின்றது, மாம்சத்தின்படி நாம் பிழைப்போமானால் அழிந்து போவோம். ஆவியினாலே தூய ஆவியரின் துணையோடு மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிப்போமானால் நாம் வாழ்வோம் என்று திருமறை தெளிவுபடுத்துகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இறை சமூகத்திலே பிள்ளைகளை உணர்கின்ற நாம் மாம்சத்தின் கிரியைகளாகிய தன்மைகள் நம்மிடத்திலே காணப்படுகிறதோ? இறைவா, உமது ஆவியின் ஆற்றலால் மாம்சத்தின் கிரியைகளை நான் மேற்கொண்டு ஆவியின்படி பிழைக்க எனக்கு அருள் புரியும் என்று கண்ணீரோடு ஜெபிப்போமா? நம்முடைய பிள்ளைகளை மனத்தாழ்மையாய் உணர்வோம். இந்த பெருந்தொற்று காலத்திலே நம்முடைய வாயும் மூக்கையும் கண்ணையும் கைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்திகள் எங்கும் சொல்லப்படுகிறது. அவைகளெல்லாம் ஒருவேளை புற தூய்மையாயிருந்தாலும் கடவுள் அவைகளுக்கு மேலாக நம்மிடத்தில் விரும்புவது அகத்தூய்மை, உள்ளத்திலே உண்மை, உள்ளத்திலே தூய்மை. ஆண்டவர் விரும்புகின்ற உள்ள சுத்தியை நாம் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நான் உள்ள சுத்தியோடு இருக்கிறேன் என்ற உறுதிப்பாடோடு நிற்க முடிகிறதா? ஒருவேளை அதற்கு தடையாக காணப்படுகின்ற பாவத்தன்மைகளை உணர்ந்து நம் பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். நான் தூயவராயிருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்திலெல்லாம் தூயவராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தூய ஆவியரின் திருநாளாகிய இன்று தூய ஆவியானவர் நம்மை தூய்மைப்படுத்தும்படியாக நாம் இடமளிப்போமா? ஆண்டவரே, உமது ஆவியரால் என்னை ஆட்கொள்ளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நான் கொண்டு வாழும்படியான கிருபைகளை எனக்கு தாரும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கடவுளை தரிசிப்பது இல்லையே. நீங்கள் உங்களை கழுவி சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய பாளையத்திலே காணப்படுகிறதா? இல்லையே, கண்ணீரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையான பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளான பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னை உமது ஆவியரால் நிரப்பும். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கண்ணீரோடு ஜெபிப்போமா? நம் பிள்ளைகளை உணரும்படியாய் பாடல் குழுவினரோடு இணைந்து ஒரு பாடல் முரடியை பாடும்போது நாம் யாவரும் நம்முடைய பிள்ளைகளை உணர்வோமாக. குற்றமுணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற நமது மீறுதல்களை, அக்கிரமங்களை கடவுள் மன்னித்திருக்கின்றார். புது வாழ்வை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு தொடர்ந்து நாம் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்லுவோமாக. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்ன பக்தனை போல தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிகள், நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். திருமறை சொல்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய ஆண்டவர் துதிக்கை பாத்திரர், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? கடவுள் நமக்கு தந்த ஜீவன் சுகம்பலனுக்காக நன்றி சொல்வோமா?
ஆபத்தில் நிறைந்த இந்த உலகிலே நாம் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் மக்களின் அழுகுரல் நம் காதுகளில் கேட்கின்றது. அழிவுகள் ஒருபுறமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பெருந்தொற்றினால் மக்கள் படுகிற பாடுகள் நம்முடைய கண்ணெதிரே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் பல நிலைகளிலே நாம் அனுபவித்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். எனினும் கடவுள் அவைகளினூடாக நமக்கு தந்து வருகிற பாதுகாப்புக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நன்றி சொல்வோமா? வேதம் சொல்கிறது, சோதனை வந்தாலும் தப்புவதற்கு வழியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் திராணிக்கு மேலாக நம்மை சோதிப்பதற்கு இடம் கொடுக்காத கடவுள் அவர். எனவே ஆண்டவரே, தப்புவதற்கான வழியை எனக்கு தருகின்றீர். எனக்கு நீர் மீட்பராக இருக்கின்றீர், இரட்சண்ய கொம்பாக இருக்கின்றீர், அடைக்கல பாறையாக இருக்கின்றீர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாயிருக்கின்றீர், பெருவெள்ளத்திற்கு தப்புகின்ற புகலிடமாக இருக்கின்றீர், வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாக இருக்கின்றீர். சுவாமி, பகலை வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் என்று உம்முடைய வசனம் சொல்கிறதே. இம்மட்டு நீ தந்த சுகம்பலனுக்காக, கடவுளே, நீ தந்து வருகின்ற மீட்பின் அனுபவங்களுக்காக, பாதுகாப்பிற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்று இந்த பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்ட பயணத்திலே பல்வேறு நிலைகளிலே உழைக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் அவர்களை தம்முடைய கருவியாக, குணமளிக்கின்ற ஊடகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மருத்துவர்களை பயன்படுத்துகிறார், தாதியர்களை பயன்படுத்துகின்றார், சுகாதாரத்துறை பணியாளர்களை பயன்படுத்துகின்றார், அரசு தலைவர்களை பயன்படுத்துகின்றார், பல்வேறு தொண்டு உள்ளங்களை பயன்படுத்துகின்றார். எல்லாவற்றுக்காகவும் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற மீட்பின் அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தூயாவியரின் நிறைவை நமக்கு தந்து தூயாவியரால் நம்மை ஆற்றல் படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, துக்க நேரங்களிலே, ஆறுதலற்ற வேளைகளிலே, சமாதானம் இழந்து போன வேளைகளிலே தூயாவியானவருடைய துணை நமக்கு இருந்ததல்லவா? துக்கத்தின் மேல் துக்கம் நேரிடாதபடி, துக்கத்தினாலே நாம் அழிந்து போகாதபடி கடவுள் நமக்கு ஆறுதலை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாரே, நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போமா? திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்கிற ஆவியானவர் துணையாளராய் நம்மோடு இருக்கிறார். சொன்னார், அவர் சகல ஆறுதலுக்கும் தேவன். இழப்புகள் வந்தது, பலவிதமான சேதங்களை நாம் அடைந்தோம், பலவிதமான நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கடவுள் அவைகளினூடாக நமக்கு தந்து வருகிற வெற்றிக்காக, விடுதலைக்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? எல்லாவற்றுக்காகவும் கடவுளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கடவுள் நமக்கு அருளி இருக்கின்ற மீட்புக்காக நாம் நன்றி சொல்வோம். கிறிஸ்து இயேசுவை நமக்காக தந்து அவர் வழியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக நித்திய ராஜ்யத்தில் அவரோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கையை கடவுள் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் தந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை படைப்போம். கடவுளுக்கு ஸ்தோத்திர பலிகளை படைக்கும் வண்ணமாக பாடல் குழுவோடு இணைந்து ஒரு பாடலை நாம் பாடி கடவுளுக்கு நாம் நன்றியை ஏறெடுப்போமாக. நன்றி என்று சொல்கிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடவுளுக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் படைத்த நாம் தொடர்ந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறை சமூகத்திலே நாம் ஏறெடுப்போமாக. ஜெபத்தை கேட்கின்றவரே, மாம்சமான யாவரும் தம்மிடத்தில் வருவார்கள் என்று இறைவார்த்தை சொல்கின்றபடி நாம் இறை சமூகத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை நாம் ஏறெடுப்போமாக. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ
அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் ஆன்மாவையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய சஞ்சலங்களை, நம்முடைய கண்ணீரை, கவலைகளை ஆண்டவருடைய பாதத்திலே வைப்போம். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அன்று இஸ்ராயேல் மக்களுடைய கூக்குரலை, பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்தார். இன்று நமக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவராக, தூயாவியராக நமத்தில் இறங்கி வருகிறார். அவர் வருகின்ற போது மெய்யான விடுதலை நமக்கு உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். பலவிதமான துன்பங்கள், துயரங்களை அனுபவிக்கின்ற மக்களுக்காக மன்றாடுவோம். பொல்லாத பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டும் சிகிச்சைகளை மேற்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய நலமான வாழ்வுக்காக, கடவுள் அவர்களுக்கு நற்சுகம் அருளும்படியாக, இறை தொடுதலுக்காக இப்போது நாம் மன்றாடுவோம். பல நிலைகளிலே தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போன குடும்பங்களுக்காக, தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு இறைவன் புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை, இறை ஆறுதலை கொடுத்தருளும்படியாக நாம் மன்றாடுவோம். பெருந்தொற்று காலத்திலே கடவுள் இந்த தொற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் பலரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாருக்கும் தேவையான பாதுகாப்பை, பராமரிப்பை இறைவன் கொடுக்கும்படியாய் மன்றாடுவோம். நம்மை ஆளுகின்றவர்கள், அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்போடு இந்த காரியங்களுக்காக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிப்போமா? ஒவ்வொரு இறை மக்களுக்காக மன்றாடுவோம். விசுவாச குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இந்த பெருந்தொற்று காலத்திலே தம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, தேவ அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய், தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும்படியாய் நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் துணிவோடு கூட இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து நமக்கு ஜெயம் வராது. ஜெய கிறிஸ்துவையே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த பெருந்தொற்றிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். மரணக்கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டவர்களோடு நம்மை இணைத்து கொண்டு அவருடைய பாடுகளை, அவருடைய பாரங்களை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவர் அவர்களுக்கு அரணான கோட்டையாயிருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். முதிர்ந்த வயதில் இருப்போருக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு வேண்டிய பலனை கடவுள் கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், பராமரிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுவோம். அவர்களுக்கு ஆண்டவர் ஊன்றுகோலாயிருந்து நடத்த ஜெபிப்போம். வாலிபர்கள், இளைஞர்களுக்காக ஜெபிப்போம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அனைவரும் ஆள, தூயாவியானவருடைய செயல்பாடுகளுக்கு அனைவரும் ஒப்புரைத்து வாழ்விலே சாட்சியின் ஜீவியங்களை காத்துக்கொள்ள இறைவா ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அருள் செய்யும் என்று மன்றாடுவோம். சின்னம் சிறு குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படி ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே தேவ சமாதானம் தங்கும்படியாய், குடும்பங்களின் நல்வாழ்வுக்காய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த பெருந்தொற்று காலத்திலே பொருளாதாரத்தை இழந்தவர்கள், வேலை இழந்த பிள்ளைகள் உண்டு. பல நிலைகளிலே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உண்டு. கடன் பாரங்களினாலே சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகள் உண்டு. பொருளாதார நெருக்கடிகளினாலே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அநேக ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்வுக்காகவும் கடவுள் எல்லாரையும் போஷித்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவருடைய நடத்துகளை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக மன்றாடுவோம். சபையிலே கடவுள் தந்திருக்கின்ற சபை கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஜெபிப்போம். சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சபையிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பாடகர் குழுவினருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே இந்த ஒளிப்பதிவை செய்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். கோயில் பிள்ளைகளாக பணியாற்றுகின்றவர்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையின் தலைமையாயர், அவருடைய குடும்பத்திற்காக நாம் மன்றாடுவோம்.
கடவுள் நமக்கு தந்திருக்கிற அனைத்து போதகர்கள், திருப்பணியாளர்கள், அவருடைய நலனுக்காக, பாதுகாப்புக்காக நாம் மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பேராயம், நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய பேராயத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்காக மன்றாடுவோம். பொறுப்பாளர்களுக்காக மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்திய நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய பிரதமர், குடியரசுத் தலைவர், மத்திய மாநில அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலங்களுடைய ஆளுநர்கள், மாவட்டங்களுடைய ஆட்சியாளர்கள், அதிகாரம் வைக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய நல்ல பணிவிடைகளுக்காக நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் தெய்வீக ஞானத்தையும் கிருபையாய் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். அன்பானவர்களே, எல்லா மக்களுடைய பாதுகாப்புக்காய் மன்றாடுவோம். குறிப்பாக பல நாடுகளிலே, இஸ்ரேல், பாலஸ்தீனம் நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான யுத்தம் செய்திகள் நாம் கேள்விப்படுகிறோம். அதனாலே பல்வேறு அழிவுகள், மக்கள் கலக்கங்களோடு காணப்படுகிறார்கள். அந்த நாடுகளுக்குள்ளே அமைதி ஏற்படும்படியாக, சமாதானம் ஏற்படும்படியாக நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். யுத்தமில்லாத ஒரு தேசத்தை இறைவன் எதிர்பார்க்கிறார். அணு ஆயுதங்களால் கொடுக்க முடியாத சமாதானத்தை இறைவன் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு அருளுகிற மெய்யான சமாதானத்தை அந்த நாடுகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி செபிப்போம். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் மன்றாடுவோம். கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்கின்ற ஆண்டவர், நம்முடைய மன்றாட்டிற்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவர். நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய துணை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய கோலும் தடி நம்மை தேற்றும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல பயத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கட்டும். இந்த பொல்லாத வைரஸ் தொற்றினால் வருகிற பயங்கள் மக்களை இன்றைக்கு அதிகமாக பீதியடைய செய்கின்றது. இன்னும் புதிய புதிய நோய்கள் கூட வந்துவிடுமோ என்று சொல்லுகின்ற பய உணர்வுகள் எல்லாம் மக்களுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற ஆண்டவர் தமது பிள்ளைகளை பயத்திலிருந்து நீங்களாக்கி அருளும்படி, தேவாவியானவர் அவர்களை பலத்தால் இடைக்கட்டும்படி, பலத்தால் நிரப்பும்படி தேவ சமூகத்திலே எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுத்து நாம் நம்முடைய ஜெபங்களை, மன்றாட்டுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்ததான இறை வேண்டுதலை ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். படிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்போஸ்தலர் 2:1 முதல் 13 வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர் தங்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும்
எலாமீத்தரும், மெசொப்பொத்தோமியா, யூதயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கத்து அமைந்தவர்களும், கிரேக்கரும், அரபியருமான நாம் நம்முடைய பாஷையிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்பவைகளே. பாடம் படித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, காணொலி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு இக்கட்டான சூழல்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றாலும் தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவருடைய திட்டப்படி வழிநடத்தி வருகின்றார். அரசாங்கம் தருகின்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை சிறப்பாக இந்த கால சூழலில் அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அந்த எண்ணத்தோடு இந்த நாளிலும் சிந்திப்பதற்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, வாரும் தூய ஆவியாரே எம்மை புத்தாக்கம் செய்யும். வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:4, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். அன்புக்குரியவர்களே, இதனுடைய பின்னணியங்களை சிந்திக்க ஆயத்தப்படுகின்ற போது யூத மக்களுடைய வாழ்வில் முக்கியமான 3 விழாக்கள் கொண்டாடப்பட்டது. பஸ்கா விழா, கூடார விழா, பெந்தேகோஸ்தே விழா. பஸ்கா விழாவை தொடர்ந்து பெந்தேகோஸ்தே விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற சூழல் யூத மக்களுடைய வாழ்விலே இருந்தது. அந்த பஸ்கா திருவிழாவை தொடர்ந்து வருகின்ற 50வது நாள்தான் பெந்தேகோஸ்தே நாள். 50 நாட்களுக்குள் அறுவடை முடித்து கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக அமைந்தது. பஸ்காவை கொண்டாடுகின்ற போது இயேசுநாதர் சீடர்களோடு இருந்தார். ஆனால் இன்றைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது அந்த சூழ்நிலை மாறி பெந்தேகோஸ்தே நாளில் சீடர்கள் பயத்தோடு இருக்கின்ற, கலக்கத்தோடு இருக்கின்ற
சூழலாக அமைகின்றதையும் அறிய முடிகின்றது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கின்ற போது இந்த சூழலிலே தான் 120 சீடர்கள் கூடியிருக்கிறார்கள். சீடர்கள் எல்லாரும் வலு இழந்து போன நிலையிலே இருக்கிறார்கள். இயேசுநாதர் தன்னுடைய திருப்பணி நாட்களிலே யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். தூய ஆவியர் சீடர்களை புத்தாக்கம் செய்தார் என்று அறிய முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழல்களிலும் நாமும் வலு இழந்தவர்களாய் இருக்கிறோம். மனம் சோர்வுற்றவர்களாய் வாழ்ந்து வருகிறோம். காரணம், கொடிய வைரஸின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் மக்கள், தலைவர்கள் பயந்து கொண்டிருக்கின்ற சூழல், என்ன செய்வது என்று அறியாத சூழலாக அமைந்திருப்பதை உணர முடிகின்றது. அநேகம் பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கின்ற சூழ்நிலை. அநேகம் பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வேதனையோடு இருக்கின்ற சூழல். அநேகம் பேர் மரண போராட்டத்தில் இருக்கின்ற சூழல். அநேகம் பேர் சிகிச்சை பெற்று சுகமடைந்து வருகின்ற சூழல். இப்படியாக பல நிலைகளிலே இன்றைய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். மன சோர்வோடு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தளர்ந்து போய் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த தளர்வுகளிலிருந்து விடுதலை தருவதற்காக, நாம் எல்லோரும் புத்தாக்கம் அடைந்து கொள்வதற்கு, தூய ஆவியானவருடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள இந்த வேத வாக்கியம் நம்மை அழைக்கின்றது. சத்தியங்கள் நம்மை அழைக்கிறது. இதை உணர்ந்த பக்தன் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். நம்முடைய அர்ப்பணி கீதம் 143, வல்லமை தேவே தேவாம், வல்லமை தாரும் தேவாம், இன்றே தேவே தேவாம், இப்போ தாரும் தேவா என்று சொல்லி பக்தன் அழகாக பாடியிருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது நமக்கு தேவை இறையாற்றல். அந்த இறை ஆற்றலை தருவது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருப்பதற்கு நம்முடைய வாழ்வு ஏற்புடையதாக அமைந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் இருக்கின்ற இடங்களில் கரம் அடித்து பாடுவோமா? Yavar bido
வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ, வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்போ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரோ, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரோ, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடோ, பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் இந்திடோ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆம், இப்போதே ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவார். இப்போதே நமக்கு வல்லமை தந்து புத்தாக்கம் செய்து கொள்வார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் நமது வாழ்வை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் அவருடைய வல்லமையினால் நமக்கு புது பலன் தருவார். அந்த உணர்வோடு முதலாவது சிந்திக்கின்ற கருத்து என்ன என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த வசனத்தின் அடிப்படையிலே துணிவை தரும் தூய ஆவியர், துணிவை தரும் தூய ஆவியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின் சீடர்கள் பயத்துடன் துணிவற்ற நிலையிலே வாழ்ந்து வருகின்ற சூழலை அறிய முடிகின்றது. இதற்கு காரணம் என்ன என்று கவனிப்போம் என்றால், ரோமை ஆட்சியில்
ரோமை அரசரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டுமே அன்றி இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது. அப்படி அறிக்கை செய்தால் யூத தொழுகை கூடங்களுக்கு புறக்கணிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகின்றது. யோவான் 21 அதிகாரம் 3 முதல் படிக்கின்ற போது இதன் நிமித்தமாய் சீடர்கள் பழைய வாழ்வுக்கே திரும்புகின்றார்கள், பழைய தொழில்களுக்கு திரும்புகின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் இருந்த சீடர்கள் இல்லத்திலே அவர்கள் பயத்துடன் இருக்கின்றார்கள். பயத்துடன் இருக்கின்ற சூழலில் பலத்த காற்று அடிக்கிற இரைச்சல் உண்டாகின்றது. அந்த வேளையில் தூய ஆவியரால் சீடர்கள் நிரப்பப்படுகின்றார்கள். தளர்வடைந்து பயத்துடன் இருந்த சீடர்கள் துணிச்சல் அடைந்து கொள்கிறார்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய அளவிலே ஆற்றல் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகின்றது. இதே வண்ணமாக தான் பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் திருப்பி படிக்கின்ற போது எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 14 வரை வாசிக்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் அடிமைத்தனத்தில் சிதறி நம்பிக்கையற்ற சூழலில் உலர்ந்த எலும்புகளாய் இருந்ததாக எசேக்கியேல் தீர்க்கன் வழியாய் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 14 வசனத்தை படிக்கின்ற போது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என தீர்க்கர் அங்கு தெளிவாக சொல்கின்றார். ஆம் அன்பானவர்களே, உயிரடைந்து கொள்ள வேண்டுமென்றால் இணைதல் மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது. அதாவது எசேக்கியேல் 37 அதிகாரம் 6 வசனத்தை படிக்கின்ற போது நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்போது உயிரடைவீர்கள் என்று வசனம் சொல்லுகின்றது. இதன் நிமித்தமாய் இணைதல் அல்லது ஒன்று சேர்தல் மிக மிக அவசியம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. பெந்தைக்கோஸ்தே நாளில் சீடர்கள் ஒரு மனதுடன் கூடி வந்தபோது தூய ஆவியர் அனைவருக்கும் துணிவை கொடுத்து அனைத்து நாட்டவருடனும் இணைய உதவினார் என்று சொல்லி அறிய முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, பேதுருவுடைய அருளுரை பார்க்கின்ற போது அவருடைய வார்த்தை தீய செயலை கண்டிப்பதாக அமைந்தது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 14 வசனம் முதல் 40 வசனம் வரையில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அங்கே அறிந்து கொள்ள முடிகின்றது. சீடர்கள் புத்தாக்கம் பெற்றுக்கொண்டார்கள், புது வாழ்வு பெற்றுக்கொண்டார்கள், துணிச்சல் அடைந்து கொண்டார்கள், நற்செய்தி அறிவிக்க அவர்கள் புறப்பட்டார்கள் என்று சொல்லி அறிய முடிகின்றது. அதே வண்ணமாய் இந்த உலக வாழ்விலே பல துன்ப சூழல்களிலே வாழ்ந்து வருகின்ற நாமும் புத்தாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற போது தூய ஆவியானவருடைய ஆற்றல் மூலமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு துணிவை தருவார், ஒரு ஆற்றலை தருவார். அந்த ஆற்றலோடு இந்த உலக வாழ்விலே இறைநாம மகிமைக்காக சான்று பகருகின்ற நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஆம், தூய ஆவியானவர் புத்தாக்கம் செய்தது நிமித்தமாய் சீடர்கள் துணிவடைந்தார்கள் என்பதை அறிகின்றோம். இரண்டாவது பார்ப்போம் என்றால் லூக்கா 2 அதிகாரம் 3 வசனத்தின் அடிப்படையிலே தூய்மைப்படுத்தும் தூய ஆவியர், துணிவை தருகின்ற ஆவியானவர் மாத்திரமல்ல, தூய்மைப்படுத்துகின்ற ஆவியானவராக இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. பெந்தைக்கோஸ்தே நாளில் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. நெருப்பு, அக்னிமயமான நாவுகள். இந்த அக்னிமயமான நாவுகள் என்று சொல்லும்போது நெருப்பு தூய்மைக்கு அடையாளமாக அமைகின்றன. பாகமம்
4:24, ஏசாயா 6:7 போன்ற வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற போது நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. மத்தேயு 3:12 வசனத்தை படிக்கின்ற போது பதரை நெருப்பினால் சுட்டரிப்பதாக இயேசு குறிப்பிடுகின்றார். பதர் என்று சொல்லும்போது நெற்கதிரை போன்று இருந்தாலும் உள்ளே பயனற்றதாய் இருக்கும். அதுபோல தூய்மையானவர் என்று வெளி தோற்றத்திற்கு அடையாளமாக அநேக மக்கள் வாழ்ந்து கொள்ளுகின்றார்கள். இயேசுவின் சீடர்களும் அந்த சூழலிலே தான் இருந்தார்கள். அவர்களின் உள்ளான நிலைமையை நாம் கவனிக்கின்ற போது இயேசுவை காட்டி கொடுக்கின்ற, இயேசுவை மறுதலிக்கின்ற சூழல் இருந்ததாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இயேசுவை விட்டு தூரத்திலே பின்தொடர்ந்து போகின்ற நிலை ஏற்பட்டது. இயேசுவை விட்டுவிடுகின்ற சூழல் இருந்தது. இது பதருக்கு ஒப்பான வாழ்வாகவே இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த சூழலில் வாழ்ந்த சீடர்களை ஆண்டவர் தூய்மைப்படுத்துகின்றார். அவருடைய ஆற்றலினாலே, தூய ஆவியானவராலே அங்கே தூய்மைப்படுத்துவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. நாமும் இந்த உலக வாழ்விலே எப்படி வாழ்ந்து வருகிறோம்? எப்படி வாழ்ந்து வருகிறோம்? உண்மையான இறைமக்களாக வாழ்கின்றோமா? அப்படிப்பட்ட சூழல்களிலே ஆண்டவர் உற்று கவனிக்கின்ற போது ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அடையாளம் கண்டு கொள்ளுகின்ற போது நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் தூய்மைப்படுத்துவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடரிடம் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறியிருந்தார். அப்போஸ்தலர் 1:4 அடிப்படையில் அறிந்து கொள்கிறோம். திருமுழுக்கு தூய வாழ்வுக்கு அடையாளம் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. இறை மக்களாகிய நாம் எல்லோரும் திருமுழுக்கு பெற்றவர்கள். ஆகவே தூய்மையாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தடுமாற்றங்கள் இருக்கும் என்றால், ஆண்டவரே என்னை ஒரு புத்தாக்கம் செய்து கொள்ளும், என்னையும் தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கருத்திலே கேட்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். ஆம், தூய ஆவியானவர் தூய்மைப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். கடைசியாக அப்போஸ்தலர் 2:4 அடிப்படையிலே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையிலே துரிதப்படுத்தும் தூய ஆவியார், துணிச்சல் தருகின்ற ஆவியானவர் மாத்திரமல்ல, தூய்மைப்படுத்துகின்ற ஆவியானவர் மாத்திரமல்ல, துரிதப்படுத்துகின்ற ஆவியானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அனைவருக்கும் கூற வேண்டும் என்பதின் வேகத்தை உணர்ந்த தூய ஆவியார் தூண்டுதலின் மூலமாய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு மொழிகளிலே பேசத் தொடங்கினார்கள். அங்கு இருந்த மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அமைந்ததாக அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நாம் கவனிப்போம் என்றால் எபிரேயம், கிரேக்கம், அரமேயம் ஆகிய மொழிகள் வழக்கத்திலே இருந்தன. பாமர மக்கள் அரேமைய மொழியை பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தூய ஆவியர் ஊற்றப்பட்ட அன்று சீடரின் செய்தி பல நாட்டு மக்கள், பல மொழி பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்தது. கல்வி அறிவில்லாதவர்கள், பேச தெரியாதவர்கள், பய உணர்வுடையவர்கள் என்ற நிலையிலே இருந்த அந்த சூழலை மாற்றி நற்செய்தியாக வெளிப்படுத்தப்படக்கூடிய அளவிலே, நற்செய்தி பரவக்கூடிய அளவிலே அன்றைய நாள் வலுவு பெற்ற நாளாக அமைந்தது என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. யூதருக்கு மட்டும் நற்செய்தி என்ற சிந்தனை மாறி உலகம் அனைத்திற்கும் நற்செய்தி என்ற இயேசு கிறிஸ்துவின் செய்தியை புரிந்து நற்செய்தி பணியாற்றப்பட்டது என்பதை
அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆமன்பானவர்களே, நற்செய்தி துரிதமாக அறிவிக்கப்பட வேண்டிய பணி. அந்த சூழலை இன்றைய கால நிலையிலே நாமும் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பேராயத்தின் சார்பிலே டிஎம்பிபி அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. நாமும் அந்த பணிக்காக உதவி செய்து கொண்டு வருகிறோம். இன்னும் நற்செய்தி பரம்ப வேண்டும், இன்னும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். வேகமாக எழுப்புதல் நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். வேகமாக நம்முடைய வாழ்விலே தூய்மையோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும், சான்றோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த கால சூழல்களிலே நம்மை புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு தூய ஆவியானுடைய ஆற்றலை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கின்ற போது நிச்சயமாக நாமும் வாழ்வு பெற முடியும். பெந்தைக்கோஸ்தே திருநாளிலே நம்முடைய வாழ்வை புத்தாக்கம் செய்து கொள்வதற்கு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தூய ஆவியானவர் துணிவை தருகின்றவராக, தூய்மைப்படுத்துகின்றவராக, துரிதப்படுத்துகின்றவராக செயல்படுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த சூழலை நமது வாழ்விலே புரிந்து கொண்டு தூய ஆவியரை பெற்றிருக்கின்ற நாம் தொடர்ந்து துணிவுடன் வாழ்ந்து கொள்வதற்கும் தூய்மையுடன் வாழ்ந்து கொள்வதற்கும் துரிதமாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று ஆண்டவருக்கென்று வாழவும், ஆண்டவருக்கென்று உழைக்கவும், ஆண்டவருக்கென்று நற்செய்தி அறிவிக்கவும் கடவுள் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அவருடைய தூய ஆவியானவர் மூலமாய் ஆற்றல் படுத்தி புத்தாக்கம் செய்து கொள்ள அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு வாழ்ந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம். நம்முடைய பற்றுறுதியினை திருத்தூதுவர்கள் பற்றுறுதியின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்பு வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு காணொலி காட்சியின் மூலமாய் ஆராதனை நடைபெறும். குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனையில் இணைந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 206 ஆவியே அருளுமே சுவாமி எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே 206ஆம் கீதம் இணைந்து பாடுவோம். Oh
விசுவாசம் சிறிதனுமில்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்துக்கென்னை சீக்கிரம் ஊற்றும் திரியாவியாமலே தேடியேற்றும். பாவசோஸ்தங்கள் விலக்கியே மாற்றும் பரிசுத்த வரம் தந்து குறைகளை தீரும். ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. மூர்பனி முகல் காணாமல் பயிர் அல்லவோ, மூழ்பனி ஓவர் நீளம் அல்லவோ. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஜெபிப்போம். ஆண்டவரும் மீட்பெருமாக இருந்து எங்கள் வாழ்வை புத்தாக்கம் செய்து ஆற்றல் படுத்தி வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தளர்ந்து போகின்ற, வேதனைப்படுகின்ற, சோர்வடைகின்ற சூழல்கள் அதிகம் இருக்கின்றன. என்றாலும் பரிசுத்த ஓய்வு நாள் காணொலி காட்சியின் மூலமாய் தொழுகையிலே நாங்கள் இணைந்து கொள்ளவும், எங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்க்கவும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும், எங்கள் வாழ்வுக்காக, வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடவும் நீ தந்த மேலான வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளாக அனுசரிக்கின்ற போது தூய ஆவியானவரை குறித்த சிந்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், தூய ஆவியானவர் எங்களுக்கு வாழ்விலே துணிவை தந்து தூய்மைப்படுத்தி உம்முடைய நற்செய்தியை பரவுவதற்கு துரிதப்படுத்துகின்ற சூழலை, ஷீடர்கள் வழியாய் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நாங்கள் தியானம் செய்து கொள்வதற்கு அருள் தந்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்விலும் அந்த அனுபவத்தோடு வாழ்ந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். இல்லங்களில் இருந்து இறை நாமத்தை மகிமைப்படுத்தும் அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய வழி நடத்துதல் தொடர்ந்திருக்கட்டும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவன் உள்ள பிதாவே.
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய மனோரைக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்குவதாக.